ஓய்வு ஞாயிறு அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய மாலை பொழுது வணக்கங்கள். அஞ்சியது நெஞ்சம் கெஞ்சியது கொஞ்சம், இயற்கை பேரழகை பார்க்க இன்னும் உடல் முழுக்க கண் வேண்டும் என தூண்டும் விதங்களாக மனதை மெல்ல தீண்டும் இந்த இயற்கையின் பசுமைகள். இதுதான் நம் வாழ்வியலின் பெருமைகள், அருமைகள். அதுவே நம் உடல் நலம் காக்கும் உரிமைகள். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு பிணைப்புண்டு. இயற்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் அது நிச்சயமாக உண்டு. கனவுகள் காண்பது மனிதனின் மனமென்றால் அந்த மனிதனை சுமப்பது மண்ணின் மனமென்று மாறும். எத்தனை நூல்கள் மனித வாழ்வியலில் வாழ்ந்து காட்டுங்கள், அதுதான் வாழ்க்கையின் அடையாளங்கள் என்று இருக்கலாம். இனி நூட்கள் எழுத யாவரும் விரையலாம், அதில் கூட இந்த வார்த்தைகள் தான் வலம் பெறலாம். இயற்கையும் வாழ்க்கையும் வேறல்ல, அது ஆணிவேராய் நம் உறவுக்கு பக்கபலமாய் இருக்கின்றது இந்த பசுமையின் பேரழகு. அந்த பசுமையின் பேரழகை நாம் மட்டும் ரசிக்காமல் யாவரும் ரசிக்க வேண்டும், அதன் தன்மையை அதன் வடிவிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகம் தினம் தினம் ஒரு இயற்கையின் காட்சிகளின் வாயிலாக இயற்கையை போற்றும் ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. அதை வலைதளங்களில் வாயிலாக உலவவிடும் நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, மனம் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் அலமோதும் தருணங்களிலும் இதுபோல் இயற்கை காட்சிகளை கொஞ்சம் படம் காட்ட முற்படுங்கள். அதுவே அழகான வாழ்வியலின் வழிகளை கற்றுத்தரும். அடுத்த நொடி மீது பயணங்களை ஏற்றி வைக்க அது ஏணியாக மாறிவிடும். இயற்கையும் நாமும் வேறல்ல. வாழ்க்கையை நேசிக்க தொடங்கினால் வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வும் நம் முன்னேற தடையில்லை என்ற வசனங்களை நமக்குள் தினம் தினம் உணரும் நினைவு காணும் விதம் செய்து அழகான இந்த வாழ்வியலை இயற்கையோடு பசுமையோடு நினைவுகளோடு வாழும் பக்குவத்தை இந்த பதிவு மூலமேனும் உங்கள் மனதுக்குள்